ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் எதுவென்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் எளிதாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அற்புதம் செய்யும் அந்த நேரம் எது என்பதையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கானா ஊரில் ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. நமது ஊரில் பாயாசம் கடைசி நேரத்தில் வரும் விருந்தினர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதை போலத்தான் அங்கும் நடந்தது. திராட்சரசம் பற்றாமல் போய்விட்டது. உடனே திராட்சரசம் பரிமாறுகிற வேலைக்காரர்கள் அதுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த இயேசுவின் தாயாராகிய மரியாளிடம் வருகிறார்கள். இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்பொழுது மரியாள் வேலைக்காரரிடம் ஒரு அற்புதமான ஆலோசனையை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அதாவது நீங்களே அவரிடம் நேரடியாக சென்றால்தான் அவர் அற்புதம் செய்வார், திராட்சரசமும் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே அந்த வேலைக்காரர் இயேசுவிடம் நேரடியாக சென்று ஒரு அற்புதம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். உடனே இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். பின்பு இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஒரு அற்புதமும் உடனே செய்கிறார். சற்று நேரத்திற்கு முன்தான் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசு வேலைக்காரர்கள் நேரடியாக சென்ற பொழுது உடனே அற்புதம் செய்துவிட்டார். ஏன்? அவருடைய அற்புதத்திற்கான நேரத்தின் ரகசியம் இங்கேதான் இருக்கிறது. இந்த வேலைக்காரர்களைப் போலத்தான் பலரும் ஏதாவது ஒரு பெரிய ஊழியரிடம் போய் அவர் ஜெபித்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அவர்களிடம் போய் பரிந்துரை ஜெபம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் நேரடியாக வந்து எனக்கு என்ன தேவை என்பதை கேட்காமல் பக்கத்து வீட்டுக்காரிடம் போய் சொல்லி அவர்கள் வந்து உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு கோபம் வரும் அல்லவா? அதை போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரிடம் நேரடியாக போய் ஜெபிக்காமல் பிறர் மூலமாக வருவதை அவர் விரும்புவதில்லை. அப்படியானால் ஊழியரிடம் போய் ஜெபிப்பது தவறா? அப்படி அல்ல. ஒரு வல்லமல்ல ஊழியர் ஜெபித்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நாம் ஜெபித்தால் எதுவும் நடக்காது என்கிற அவிசுவாசம் மிகவும் தவறு. அது உங்கள் அற்புதத்தை தடை செய்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் நேரடியாக ஆண்டவரிடம் போய் எப்பொழுது ஜெபிக்கிறீர்களோ, உறவிலே வளர்கிறீர்களோ, அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோவிற்கு 300 லைக் மற்றும் கமெண்டுகள் வந்தால் அடுத்த வீடியோ வரும். லைக் மற்றும் கமெண்ட் செய்தால்தான் யூடியூப் வீடியோ பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்து அநேகருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கும். இல்லாவிட்டால் யாருக்கும் இதை காட்டாது. எனவே இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.